வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாலேயே நம்பர் 1 மெடிக்கல் காலேஜஸ் பத்தி தான். இந்தியாலேயே எது மெடிக்கல் நம்பர் 1 நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், அதுதான் கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அந்த காலேஜை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிலேட்டட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் இதெல்லாம் போகணும் அப்படின்னா அப்ராடில் போய் படிக்கணும்னா நீட் வேணும். அப்போ இந்த நீட்டை நம்ம கிராக் பண்ணோம் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டாப் காலேஜஸ்லாம் போகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 + ஒரு 37 காலேஜஸ் ப்ளஸ் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர், சிஎம்சி இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் போனால் டாப் ஸ்கோர் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னாலும் மார்க் நிறைய தேவைப்படும். அதுக்காக ஆர்ஜிஆர் அகாடமி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். டீச்சர்ஸ் எப்பயுமே 24/7 அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு 9176752121 கால் பண்ணி பேசுங்க. பட் இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி +1 +2ல நீங்கள் படிச்சிருக்கிறத என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்றத ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு தான் நம்ம எடுப்போம். பேட்ச் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏசி கிளாஸ் ரூம்ஸு, ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு, தங்குற இடமும் ஏசி இருக்கும். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி டீச்சர் உங்கள் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கிளாஸஸ்க்கு. 100% அஷ்யூர்டு ரிசல்ட். 100% அஷ்யூர்டு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட வேற என்ன வேணும்? நீங்கள் கால் பண்ணுங்க. 20 சீட்டு தான். பயங்கர ஹைலி டிமாண்ட். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இவ்வளோவான்றாங்க. பட் இவ்வளோ இருந்தால் கூட பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வந்து போட்டி போட்டுக்கிட்டு நேம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தையும் அந்த லிஸ்ட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குழந்தைக்கு கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஷீட்டில் உங்களுடைய நேமு, உங்கள் குழந்தை நேமு, உங்களுடைய 10th மார்க்ஸ் எவ்வளோ வரும், 12th எவ்வளோ வரும்ன்றதை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி தான் படிக்கணும். டே ஸ்காலர்ஸ் இது அலோடு கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே. தென் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ப்ளஸ் வந்து 4 lakhs வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஷீட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. ரைட், ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். என்ன அந்த காலேஜ் பார்த்தீங்களா? ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ். வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது. வெறும் நான் ஏதோ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் ரிசர்ச் பேஸ்டாக என்னுடைய ஃபியூச்சரை நான் கொண்டு போகணும், மக்களுக்கு சர்வ் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நான் படிக்கணும். அதுவும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கணும். 6000 ரூபாய் தாங்க ஃபீஸு. எய்ம்ஸில் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இஸ் வெரி வெரி நாமினல். அதுவும் எய்ம்ஸில் படித்தா எங்கே படிக்கணும்? டெல்லியில் தான் அங்கே படிக்கணும். சார், டெல்லியில் படிக்கணும், அதெல்லாம் ஹிந்தி தேரல அதெல்லாம் பற்றி யாருன்னா சண்டை போட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில் தான் சீட்டை வாங்குகிறோம், அங்கே தான் படிக்கிறோம். படித்து முடிச்சதுமே இங்கே 40,000 தான் கிடைக்குது, 30,000 தான் கிடைக்குது. எம்பிபிஎஸ் படித்தா, பிஜி முடித்தா வந்து பார்த்தீங்கன்னா 70,000 தான் கிடைக்குது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு வீடியோவில் நான் கூட நிறைய பேசி நானும் எடுத்து எய்ம்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா 24 34 லட்சம் ரூபாய் சேலரி பேக்கேஜ் கிடைக்குதுங்க, பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 40,000 50,000 வாங்குறதுக்கு தலைகீழாக நிற்க வேண்டிய காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு எதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணணும்? 24 34 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எய்ம்ஸில் படித்து முடிச்சா அப்படின்னா அதுவும் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான். டியூஷன் ஃபீஸ்ன்னு அப்படின்னு எடுத்தால் 1600 ரூபாய் தான் வருது. வெறும் டியூஷன் ஃபீஸ்ன்னு மட்டும் எடுத்தா. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு, மெஸ்ஸு அதெல்லாமே சேர்த்து தங்கறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 4000 சில்லரை தான் உங்களுக்கு வரும். அப்போ டோட்டல் ஒரு 10,000 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் டிகிரி அப்படின்னா நம்ம ஏன் அதுக்கான ஸ்டெப் எடுக்கக்கூடாது? என்ன மார்க் தானே வேணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 11th and 12th ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். இல்லையா, இப்போ தான் நான் 10th முடித்தேன், எனக்கு வந்து நான் எய்ம்ஸில் தான் போகணும், ஜிப்மரில் போகணும், நீங்கள் கவலையப்படாதீங்க, ஸ்கூலில் சேராதீங்க. இன்னும் சார் ஸ்கூலில் சேராதீங்கன்றீங்களா? 2 வருஷம் ஆர்ஜிஆர்லேயே வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், கூட சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இது 5 சப்ஜெக்டும் NIOSல நம்ம எழுதிக்கலாம். தேவையில்லாமல் ஸ்கூலில் போய் போட்டு அது ஒரு ஸ்கூலுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டி, வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டி, அப்புறம் நீட்டுக்கு ஒரு 2 லட்சம் 4 லட்சம் ரூபாய் கட்டுறதோட
அழகாக நம்ம டெடிகேட்டடாக 11 and 12 படிக்கிறத அப்படி NIOSல நம்ம எக்ஸாம் எழுதிட்டு நீட்டுக்கான எக்ஸாம் எழுதி நம்ம எய்ம்ஸில் போய் சேரத்துக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் RGRல ரெடி பண்ணியிருக்கோம். எய்ம்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். 710, 715 to 720 இந்த மார்க்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா டாப் ஸ்கோரர் தான் தே ஆர் கெட்டிங் சீட்ஸ். இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸு அந்த எய்ம்ஸ் விட்டா வேறு எதுவுமே, டெல்லி விட்டா வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 26 எய்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து 19 வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. ஒரு 7 வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நம்ம மதுரையே அந்த 19 இருக்குது, இன்னும் காலேஜே காணும். ஆனால் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, 3rd இயரே பசங்க போயிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்மளுக்கு அதை பற்றிலாம் தேவையில்லை. நம்ம டாப் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில் யார் இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நேமை கிரியேட் பண்ணுறோம். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக பார்க்கலாமா? தேங்க்யூ.